ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாம். நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே. இன்னைக்கு திங்கட்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம், என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும், அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்டம் என்னென்ன, நமது ராசிக்கு உண்டான பொதுவான தனித்துவமான ராசி பலன்களை பிரத்யேகமாக நாம் இந்த வீடியோவில் பார்த்துட்டு வரோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடும்படி கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய தின திங்கட்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் 24ஆம் தேதி ஜூலை மாதம் 2023ஆம் வருடங்க திங்கட்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் ஆடி மாதம் 8ஆம் நாள். இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே. மேலும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கும் எனது உளம் பணிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஃப்ரெண்ட் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய தினத்திற்கான நமது மீனராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, இன்றைய தினம் 7ஆம் இடமான கேந்திரத்தில் 5 கூடிய சந்திர பகவான் சேர்ந்துள்ளார். இது மிகச்சிறந்த யோகமான அமைப்பு நண்பர்களே. இது தவிர இன்னும் சிறப்பான அமைப்பாக ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகு குரு சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க. 12ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார். இந்த மாதிரியான அற்புதமான கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணையின் மூலமாக அதிகமான சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதி நண்பர்களே. வாழ்க்கை துணைவரால் அதிகமான காரிய வெற்றிகள் மற்றும் அதிகமான அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம். இப்பொழுது திருமணம் நிச்சயமாவதற்கான வாய்ப்புகள் வலுவாக இருக்குது. எனவே இன்றைய தினம் சும்மா இருக்காதீங்க. இந்த ஆடி மாசத்துல நீங்க திருமணங்கள் தான் நடத்தக்கூடாது, ஆனா பேச்சுவார்த்தைகள் தாராளமாக நடத்தலாம். ஸோ இந்த தினம் நீங்க கண்டிப்பாக சுபகாரிய பேச்சுவார்த்தைகள்ல ஈடுபடலாம். அது குறித்த ஆலோசனைகள் எல்லாமே இன்னைக்கு நீங்க செய்யலாம் நண்பர்களே. திருமண ஏற்பாடுகளை செய்யுங்க. ஆவணியில நிச்சயம் பண்ணிட்டு அதுக்கு அடுத்த மாசம் நீங்க கல்யாணம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பாடுகளை நீங்க செய்து கொள்ளலாம். புதிய நபர்கள் இன்னைக்கு நிறைய பேர் அறிமுகமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதன் மூலமாக உங்களுக்கு நட்பு வட்டாரம் பெருகுங்க. மனிதருக்கு பிடித்தமான இடத்திற்கு போயிட்டு சின்ன சின்ன சுற்றுலா ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இந்த தினம் உங்களுக்கு இருக்கிறது. அதன் மூலமாக சந்தோஷம் உண்டுங்க. உங்களது உடன் பிறந்தவர்கள் மூலமாக அதிகமான ஆதாயம் கிடைக்குங்க. அதிலும் குறிப்பாக உங்களது சகோதரர்கள் மூலமாக நீங்கள் விரும்பியபடி உங்களுக்கு காரிய வெற்றிகள் அதிகரிக்கும். உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை ஏற்படுத்திக் கொள்ள முடியும். தேவையான உதவிகள் கிடைக்குங்க. உங்களுக்கு என்ன பொருட்கள் வாங்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்படுறீங்களோ உங்க ஆசைப்பட்ட பொருட்களை எல்லாம் வாங்கி அதிகமான சந்தோஷம் பெறக்கூடிய யோகம் இந்த தினம் உங்களுக்கு அமைந்திருக்கிறது. எனவே மிகச்சிறப்பான ஒரு நாளுங்க. இப்பொழுது மாணவர்களுக்கும் யோகமான ஒரு நாள்னு சொல்லலாம். கல்வியில அதிகமான முன்னேற்றங்கள் நிறைந்த நாளாக இன்னைக்கு அமைகிறது. உயர்கல்விக்கான நல்ல வாய்ப்புகள் இன்னைக்கு சுலபமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை மாணவர்கள் இன்னைக்கு பெறுவீங்க. எனவே கல்வி சம்பந்தமான அனைத்து முயற்சிகளும் தாராளமாக மேற்கொள்ளுங்கள். இந்த தினம் அலுவலக பணிகள் மிகச்சிறப்பாக அமையும். தேவையான ஆதரவு பெருகும். சக ஊழியர்கள் எல்லாருமே உங்களுக்கு ஆதரவு தருவாங்க நண்பர்களே. இன்னைக்கு வியாபாரம் கூட்டு வியாபாரமாக இருந்தால் கூட்டாளர்களுடைய ஒத்துழைப்பு இன்னைக்கு கண்டிப்பாக கிடைக்கும். வியாபாரத்திலும் உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய நல்ல நன்மைகள் நிறைந்து காணப்படுகிறது நண்பர்களே. தொழிலில் எதிர்பார்த்த நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறது. இன்றைய தினம் நீங்கள் அலுவலக பணிகளை சிறப்பாக செய்து முடித்து உங்கள் உயரதிகாரிகளின் பாராட்டுகளை பெறக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினம் வலுவாக காணப்படுகிறது. உங்களுக்கு எதிரான பஞ்சாயத்து எல்லாமே இன்னைக்கு வலுவாக உங்களுக்கு சாதகமாக மாறும். பஞ்சாயத்துகள் சாதகமாக கூடிய ஒரு நாள்கள் இன்றைய தினம் உங்களுக்கு எதிரான வம்பு வழக்குகளில் நீங்கள் நல்ல தீர்ப்பை இன்றைய தினம் கண்டிப்பாக பெற முடியும். இன்றைய தினம் வெற்றி செய்திகள் உங்களுக்கு வீடு சேருங்க. எனவே நிறைய காரியங்களில் நீங்கள் வெற்றிகளை பெற முடியும். அது குறித்த நல்ல தகவல் சேரக்கூடிய யோகம் இன்றைய தினம் இருக்கிறது. மன மகிழ்ச்சிக்காக நீங்கள் இன்றைய தினம் அலுவலகத்திலிருந்து கொஞ்சம் பர்மிஷன் போட்டு சீக்கிரமாக வீட்டுக்கு போகலாம். அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் நண்பர்களே. ஆனாலும் இன்றைய தினம் நெருக்கமான சில நபர்களுடன் உங்களுக்கு சண்டை மற்றும் சில சச்சரவுகள் ஏற்படலாங்க. அது விஷயம் கோர்ட் கேஸ் வரைக்கும் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. எனவே சண்டை சச்சரவுகள் இன்றைய தினம் நீங்கள் தவிர்த்து விட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே. அதன் காரணமாக உங்களுக்கு மன நிம்மதி போயிடும். கொஞ்சம் பணமும் செலவாகும் நண்பர்களே. எதிர்பாராத பொறுப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு தருவாங்க. அதன் மூலமாக உங்களுடைய பிளான் படி இன்னைக்கு நடந்து கொள்ள முடியாது. ஆனால் உங்க காரியங்களை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றலிலிருந்து காணப்படுவீங்க. அது உங்களுக்கு வெற்றியை தரும். காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் கண்டிப்பாக நீங்கள் பொறுமையை கடைபிடிக்கணுங்க. ஏன்னா நீங்க எவ்வளவோ ஆசைப்பட்டு சில ரொமான்டிக்கான விஷயங்களை செய்தாலும் அந்த மாதிரியான ரொமான்டிக்கான விஷயங்களுக்கு எதிர்பலன் கிடைக்காது. நீங்கள் எதிர்பார்த்தபடி சில விஷயங்கள் காதல் வாழ்க்கை நடக்காமல் போகலாம். அதனால கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்கணும் நண்பர்களே. எந்த ஒரு புதிய திட்டத்தை எடுப்பதற்கு முன்னாடி ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து செயல்பட வேண்டியது அவசியம். இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் வீட்டில் உள்ள இளைய குடும்ப உறுப்பினர்களுடன் நீங்கள் நேரத்தை செலவிடுவதன் மூலமாக உங்களுக்கு ஓய்வு நேரம் சிறப்பாக கழியும். உங்களுக்கு மனதிற்கு மகிழ்ச்சியாக நேரத்தை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் நண்பர்களே. உங்களது இளைய சகோதரருடன் நேரத்தை செலவிடுங்கள். இன்றைய தினம் திருமணமானவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள்ங்க. இன்றைய தினம் சில முக்கியமான விஐபியில் நீங்கள் சந்திக்கணும்னு நினைச்சிருந்தீங்கன்னா அந்த திட்டம் கொஞ்சம் நீங்கள் மனதிற்கு பிடித்தபடி அமையாமல் போகலாம். அந்த திட்டங்கள் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே. ஆனால் இன்றைய தினம் உங்கள் வாழ்க்கை துணையுடன் உங்களால் இனிமையான நேரத்தை செலவிட முடியும். எனவே அதை இன்றைய தினம் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.
மற்றவங்களுக்கு உதவி செய்கிறத இன்றைக்கி நீங்கள் முதன்மையாக நினைப்பீங்க. உங்களுடைய தேவைகளை கூட 2ஆம் பட்சமாக நீங்கள் வச்சுக்கிட்டு மற்றவங்களுக்கு உதவி செய்கிறத நீங்கள் முதல் வேலையாக எடுத்துக்கொண்டு செயல்படுவீங்க. அது உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி தரும் நண்பர்களே. இன்றைய தினம் மகிழ்ச்சியான ஒரு நாள்கள். நட்பு வட்டாரம் பெருகக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி நிறைந்த நாள். வாழ்க்கை துணை வேறு லெவலில் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி தருவார். அவர் மூலமாக நிறைய பெனிஃபிட்ஸ் இன்றைக்கி உங்களுக்கு இருக்கிறது. இருந்தாலும் நீங்கள் அவருடன் நேரத்தை அதிகமாக செலவிடும் போது இன்னும் சிறப்பான பெனிஃபிட்ஸை நீங்கள் பெற முடியும் நண்பர்களே. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எதிர்பாராத பொறுப்புகள் அலுவலக பணிகளில் வரலாம். ஆனால் உங்களது காரியங்களை சிறப்பாக செய்து முடிப்பீங்க. இன்றைய தினம் உங்களுடைய பிளான் படி நடக்க முடியாமல் போனாலும் நீங்கள் வருத்தப்பட தேவையில்லைங்க. மகிழ்ச்சியான ஒரு நாளாகவே இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது. இன்றைய தினம் சண்டை சச்சரவுகளை மட்டும் தவிர்த்து விடுங்கள். திருமண முயற்சிகள், சுபகாரிய முயற்சிகளை தாராளமாக இன்றைய தினம் நீங்கள் பேச்சுவார்த்தையில் முதற்கொண்டு எல்லாமே இந்த தினம் நீங்கள் செய்யறதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். சிறப்பான ஒரு நாளுங்க. கல்வியில் மிகச்சிறந்த முன்னேற்றங்கள் நிறைந்த நாள் இன்றைய தினம். நல்ல ஒரு நட்பு வட்டாரம் பெருகக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது. உங்களுடைய பாராட்டுகள் வேற லெவலில் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். பஞ்சாயத்துகள் சாதகமாகும். அற்புதமான ஒரு நாளுங்க. தொழில நல்ல லாபகரமான ஒரு நாளாகவும் இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது. திருமண ஏற்பாடுகளை மட்டும் மறக்காம இன்னைக்கு செய்யுங்க. இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒயிட் கலர், இன்னைக்கு வெள்ளை நிறம் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் நண்பர்களே. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இன்றைய தினம் நம்பர் 3 3ஆம் நம்பரை நீங்கள் பயன்படுத்தலாம். அதிர்ஷ்ட எண்ணாக நம்பர் 3 இன்றைய தினம் உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக காணப்படுகிறது. நமது மீனராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ, இன்றைய தினம் உங்களுக்கு என்ன சாதகமான சூழ்நிலை வேணுமோ, என்னென்ன நன்மைகள் வேணுமோ எல்லாமே இன்னைக்கு உங்கள் வாழ்க்கை துறையின் மூலமாக கிடைக்கும். இன்னைக்கு நட்பு வட்டாரம் பெருகும் அற்புதமான ஒரு நாள்கள். இன்றைய தினம் இல்லற வாழ்க்கை சிறப்பாக அமையும். எனவே குடும்ப உறுப்பினர்களிடம், குறிப்பாக உங்கள் வாழ்க்கை துணையுடன் அதிகமான நேரத்தை செலவிடுங்கள். நல்ல பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்னைக்கு புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகுங்க. பிடித்தமான இடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு உருவாகும். எனவே இன்னைக்கு சுற்றுலா நீங்கள் ஏற்பாடு செய்து கொள்ளலாம். இன்ப சுற்றுலா, சின்ன இடங்களுக்கு நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களுக்கு போயிட்டு வரலாம். அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் பெருகும். சகோதரர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்கு. எனவே சகோதரிகளின் உதவிகளை, ஆதரவுகளை கேட்டு பெற்றுக்கொண்டு செயல்பட நீங்கள் தயங்க வேண்டாம். சிறப்பான ஆதாயங்கள் மிக்க ஒரு நாள்கள் இன்றைய தினம். இன்னைக்கு ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு உங்களுக்கு மனதிற்கு விருப்பமான சில பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய யோகம் இருக்கு. அதன் மூலமாக உங்களது ஏக்க கனவுகள் தீரும். ரொம்ப நாளாக இந்த பொருளை நம்மளால வாங்க முடியலையே, மற்றவங்க எல்லாருமே வச்சிருக்காங்களே, எல்லாருமே யூஸ் பண்ணி சும்மா ஜாலியாக இருக்காங்க, நான் கெத்தாக இருக்காங்க, நம்மளால மட்டும் வாங்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு மன வருத்தங்கள் இருந்திருக்கலாம். அந்த வருத்தங்கள் எல்லாமே இன்னைக்கு நீங்கக்கூடிய யோகம் இருக்குங்க. மனதிற்கு விரும்பிய பொருட்களை வாங்கக்கூடிய யோகம் இருக்கிறது. சக ஊழியர்கள் இன்னைக்கு உங்களுக்கு வேற லெவல் ஆதரவு தருவாங்க. எனவே அலுவலக பணிகள் மகிழ்ச்சி தரும். கூட்டாளிகள் ஒத்துழைப்பு கிடைக்கிறதுனால கூட்டு வியாபாரம் இன்னைக்கு சிறக்கும். நன்மைகள் எல்லா வகையிலும் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க. நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.